காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 376. தனித்து நிற்பது ஆத்மாவே. தனியாக தானாக அதை பிரித்து பார்க்கவே முடியாது. ஆகையால் மனசை ஒருமுகப்படுத்தி தன்னிலேயே நிறுத்துவது என்பது வாஸ்தவத்தில் தனி ஸ்வரூபமே இல்லாத மனசில் நிறுத்துவதாக இல்லாமல், எந்த வெளி சம்பந்தமும் இல்லாமல், இந்த மனசின் சம்பந்தம் கூட இல்லாமல் தன்னில் தானேயாய் நிறைந்திருக்கும் நிஜ நாமான ஆத்மாவில் நிற்பதுதான். மனோதீதமான ஆத்மாவை மனசால் அனுபவிக்க முடியாது. ஆத்மாவை ஆத்மாவாலேயேதான், ஆத்மா ஒன்றால் மட்டுமே தான் அனுபவிக்க முடியும். மனசின் சுபாவமும் ஆத்மாவின் சுபாவமும் ஒன்றுக்கொன்று முழுக்க ஆப்போசிட்டாக இருக்கிறது. மனசுக்கு தன்னை தெரியாது. தனக்கு வேறான வஸ்துக்கள் தான் அதற்கு தெரியும். ஆத்மா தன்னை மட்டுமே தெரிந்து கொண்டிருப்பது, வேறு வஸ்துக்களே அதற்கு தெரியாது. மனஸ் துவைதம், ஆத்மா அத்வைத்தம். ஆனாலும் ஆத்மா இல்லாமல் மனஸ் இல்லை. ஆத்மாவே ஒருத்தனின் நிஜஸ்வரூபமான தான் என்றால், அந்த தானை ஆசிரயிக்காமல் ஜீவனிடம் எதுவாவது இருக்க முடியுமா என்ன? தானே இல்லாத ஒருத்தனிடம் மனஸ் என்று ஒன்று எப்படி இருக்க முடியும்? ஆத்மாதான் மாயையால் மனசாகி இருக்கிறது. அதாவது மனசையே தான் என்று நினைக்கிற ஜீவனாக ஆகியிருக்கிறது என்று அத்வைத சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி அநேக ஜீவர்களாகவும் ஒரே ஆத்மாதான் ஆகியிருக்கிறது என்று சொல்கிறது.